அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா காடை கிரேவி ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும், எம்மியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது இட்லி, தோசை, சாதம், வெரைட்டி ரைஸோடு சாப்பிட்றதுக்கு, சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அம்புட ருசியாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காடை கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல். இது நல்லாயிருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ஜம்முன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அம்புட்டு ருசியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காடை கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், இந்த காடை கிரேவி செய்கிறக்கா நான் 3 காடை எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், 2 தக்காளி, பெரிய தக்காளியாக சாப்பிட்றது போட்டு வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம், ஒரு 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் இதையும் சாப்பிட்றதுல போட்டு வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அடுப்பில் ஒரு சட்டி வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். வேணுங்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்குவோம். இப்போ இதில் ரம்பத்தில் சேர்த்துக்குவோம். ரம்பத்தில் இல்லைன்னா வேண்டாம், இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 வெங்காயம் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடுவோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் நல்லா வதங்கணும், கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அப்போ தான் நல்லா இருக்கும். இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வந்துருக்கு பாருங்கள். இப்போ கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை சேர்த்தாச்சு. தக்காளியும் நல்லா வதங்கி வரணும், பச்சை ஸ்மெல் போகிற வரையும் வதங்கி வரணும். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் ராஸ்மல் போகலை, தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகட்டும். இப்போ நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் வந்து 3 காடை எடுத்திருக்கேன், அதனால் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எடுக்கிறது தக்கன சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் ராஸ்மல் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கிடலாம். இதையும் நல்லா வதக்கிக்கிடுவோம். பச்சை ஸ்மெல் போகணும், அந்த இஞ்சி பூண்டோடைய பச்சை ஸ்மெல் ராஸ்மல் போகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா வதக்கிக்கிடலாம். பிடிச்சிச்சுன்னா கொஞ்சமாக சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கிடலாம். பிடிக்கலை, வதங்கிட்டு தான் இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூளை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம், கலர் மாறாமல் இவனையே வச்சு வதக்கிக்கிடலாம். இப்போ இதில் கறி மசாலா தூள் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்குவோம். நான் சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். எல்லாமே பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ நல்லா வதங்குது. இப்போ ரசமல் எல்லாமே போயிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம காடையை சேர்த்துக்கலாம். இப்போ காடையை சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். நான் சிம்மில் வச்சு தான் பெரட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன். காடை எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுக்குவோம். நான் ஒரு 3 காடை எடுத்திருக்கேன், அதில் 6 பீஸ்களாக போட்டிருக்கேன். நீங்கள் அதுக்கு தக்கன ஒவ்வொரு குவாலிட்டிக்கு தக்கன சேர்த்துக்கலாம் மசாலா எல்லாமே. இப்போ இது எல்லாமே நல்லா வெந்து வரணும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், சிம்மிலேயே வேகட்டும் ஒரு 10 நிமிஷம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ கல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குருவோம். கல் உப்பு சேர்த்து அதுக்கு தக்கன மிக்ஸ் கொடுத்து, இது சீக்கிரமாகவே வெந்துடும் காடை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குக்கரில் போடணுங்கிறது கிடையாது. சீக்கிரமாகவே சிக்கன் மாதிரி இந்த காடையும் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நல்லா பெரட்டி விடுவோம். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா காடை வதங்கி வருது பாருங்கள். இப்போ நல்லா வதங்கிடுச்சு.
இப்போ இதுக்கு நம்ம தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம், தேவைக்கு ஏற்ப தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்து கிண்டி விட்டுக்குவோம். இப்போ இது நல்லா வெந்து வரணும், நல்லா வெந்து வரட்டும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மூடி போட்டு மூடிக்கிடுவோம், வேகட்டும். இப்போ பார்க்கலாம். இது பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா காடை வெந்து வருது, நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். காடை கிரேவி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது கிரேவி, பார்க்கையிலே அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ காடை நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும், மூடி போட்டு முடிக்குவோம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ மூடி போட்டு முடிக்கலாம். இப்போ மூடியாச்சு. ஒரு 2 நிமிஷம் வேகட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஸ்பூனால் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் தான் நல்லாயிருக்கும், ஹைலைட்டே மிளகுத்தூள் தான் அந்த காடை கிரேவிக்கு. இப்போ ஒரு சொட்டு லெமன், சும்மா கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக லெமன், அது கூட மல்லித்தழை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் கொடுத்து கிண்டி விட்டுக்கலாம். இந்த காடை கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸோட, வெரைட்டி ரைஸோட சாப்பிட்றதுக்கு, இட்லி தோசையோட சாப்பிட்றதுக்கு, சப்பாத்தி கூட சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும் சாப்பிட. அம்புட்டு ஒரு சூப்பராக இருக்கும், அம்புட்டு ருசியாக இருக்கும். இப்போ இது எல்லாமே போட்டாச்சு. இப்போ இதில் நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். அது வந்து இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா வேணால். இது ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும், அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிட்டோம்னா. அதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மூடி போட்டு மூடிக்குவோம். ஃப்ளேவர் வெளியே போகாத அளவுக்கு மூடி போட்டு முடிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் சென்று பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரே சூப்பராக இருக்குது, ஜம்முன்னு. இப்போ பாருங்கள், இதில் வந்து ஒரு 2 பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கிரேவி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மூடி போட்டு மூடிக்குவோம். ஒரு 2 நிமிஷம் இருக்கணும், சிம்மில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இந்த காடை கிரேவி ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. இது சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது குழந்தைகள் முதல் பெரியவர் வரை விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம் வாங்க. பாருங்கள், இதை ஒரு பவுலில் சாப்பிட்றதுக்கு அம்புட்டு எம்மியாக இருக்கும். இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி இருந்துன்னு மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காடை கிரேவி சாப்பிட்றதுக்கே அம்புட்டு எம்மியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். இந்த காடை கிரேவி சாப்பிட்றதுக்கு அம்புட்ட ருசியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானே அமுக்குங்க, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இதே மாதிரி அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.